ஐபால் பிராண்ட்ல இருந்து ஒரு 800 வாட்ஸ் டால்பி ஆடியோட கூடிய 5.1 ட்ரூ சரவுண்ட் சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு 3 சேனல் அடங்கிய சவுண்ட் பார், ரியர் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், வயர்லெஸ் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் வயர்லெஸ் சப்வூஃபர் ரிமோட் கண்ட்ரோலோட வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு இதை வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம், டெஸ்க் மவுண்டிங்கும் பண்ணிக்கலாம், எல்இடி டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு டிவியில் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். இந்த ஐபால்னுடைய சினிபார் 560 ஒரு 800 வாட் ஸ்பீக்கர், கம்ப்ளீட்லி மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் இது. பட் மேட் இன் இந்தியாவோ மேட் இன் எந்த கண்ட்ரியில் மேட் பண்ணால் என்ன, நமக்கு ப்ராடக்ட் வாங்குறப்போ நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆல்ரைட், ஒரு வழியாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடன் சப்வூஃபர் இருக்குது. சப்வூஃபரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20.3 சென்டிமீட்டர். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேடியேட்டர், பேசிவ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. சைட்லேயே உங்களுக்கு ஸ்பீக்கர் வென்ஸுக்கான இங்கே ஒரு கிளாத் மெட்டீரியல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு கனெக்ஷன் கிடையாது. பேரிங்கான பட்டன், ஆக்சுவலாக இது வந்து ப்ரீ பேர்டாக வரும், நீங்கள் ஒன்றும் பேரிங்லாம் பண்ண தேவையில்லை. சப்போஸ் அன்பேர் ஆயிடுச்சு அப்படி ரீசெட் ஆயிடுச்சு அப்படின்னா பேரிங் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இதில் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும், ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னா அப்போ ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்காக மட்டும் இங்கே ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போட்டு கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. பவருக்கான ஒரு கேபிள், இது வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சப்வூஃபர். அதே மாதிரி உங்களுக்கு ரியரில் வரக்கூடிய இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா வயர்லெஸ் தான். ஆனால் இதில் ஒரு வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயர் வந்து இந்த மாஸ்டர் ஸ்லேவ் இதுக்கான ஒரு கனெக்ஷன். ஸோ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த மெயின் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வயர்லெஸ் கனெக்ஷன் தான். இதுலேருந்து இதுக்கு எந்த வயரும் தேவை கிடையாது. இதோடைய டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா பின்புறத்தில் ஒரு கிளாசி ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மெட்டல் மெஷ் இருக்குது. கீழ்ப்புறத்தில் ஏதாச்சும் நீங்கள் ஸ்டாண்ட்ஸில் ஸ்க்ரூ பண்ணி வைக்கணும்னா அதுக்கான ஒரு ஸ்க்ரூ மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு இது வந்து லெஃப்டாக இருக்கணுமா இது ரைட்டாக இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணி சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் டாகிள் பண்ணிங்கன்னா இது லெஃப்டாவோ ரைட்டாவோ உங்களுக்கு ஆக்ட் ஆகிக்கும். பின்புறத்தில் இந்த ஸ்லேவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டருடைய வரக்கூடிய வயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா இதை பவர் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் மூலமாக இந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் இதில் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதாவது ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் டிரைவர் சவுண்ட் பார் இது. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு மெட்டல் மெஷ் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷிங் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வால் மவுண்டிங் பண்ண வேணால் டிவிக்கு அடியில் வைக்கிறீங்கன்னா டெஸ்க் மவுண்டிங்கும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் இருக்குது. டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு HDMI ARC கேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் போர்ட்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் HDMI ARCயில் கனெக்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். அப்போ தான் உங்களுக்கு ட்ரூ 5.1 சவுண்ட் சரவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கும். டால்பி ஆடியோ பெட்டராக இருக்கும். ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கேபிளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது தவிர ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதில் இருக்குது. இல்லை ரேடியோ, FM ரேடியோ அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. இது தவிர உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேட்டரி நீங்கள் தான் வாங்கிக்கணும். அப்புறம் உங்களுக்கு வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஆங்கிள் பிராக்கெட்ஸ், அப்புறம் ஒரு சில ரப்பர் பேடிங்ஸ், ஸ்க்ரூஸ், வால் நட்ஸ், அப்புறம் இதோடைய வாரண்டி கார்டு, வாரண்டி இன்ஃபர்மேஷன், யூசர் கைடு, குவிக் ஸ்டார்ட் கைடு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த டிசைனை, ஸோ இந்த சவுண்ட் பாரையும் இந்த சவுண்ட் சிஸ்டமையும் நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். திடீர் ஆலோசனை. இஸ்ரேல் ஈரான் இடையே மீண்டும் போர் பதற்றம் சூழ்ந்துள்ள நிலையில்
ஓகே, இந்த ஐபால்னுடைய சினிபார் 560 சவுண்ட் சிஸ்டம் வந்து நம்ம செட்டப் பண்ணியாச்சு, டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதோடைய சப்வூஃபராக இருக்கட்டும், சவுண்ட் பாராக இருக்கட்டும், சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துடைய பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடியாக இருந்தாலுமே ஒரு லாங் லாஸ்டிங் வர்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் ஒரு கேப்பு, ஒரு க்ரீக்கிங் சவுண்டு எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உடன் சப்வூஃபர், நல்ல பெரிய சப்வூஃபரை கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஓவராலாக பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த ரிமோட் கண்ட்ரோலுடைய பில்டு குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ரிமோட் கண்ட்ரோலில் தேவையான எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஸ் ட்ரபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறது, 2-3 ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது, அப்புறம் இன்புட் மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயமான செட்டிங்ஸ் எல்லாமே இந்த ரிமோட் கண்ட்ரோலில் கொடுத்து நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கேயா வச்சுட்டீங்க, அவசரத்துக்காக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சவுண்ட் பார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன், வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இன்புட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் பட்டன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா இன்புட்ஸும் நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்புட்ஸும் உங்களுக்கு இருக்குது. யூஎஸ்பி, அப்புறம் ஆப்டிக்கல் இன்புட், ப்ளூடூத், எல்லா இன்புட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஃப்எம் ரேடியோ இதில் கிடையாது. பட் இதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சவுண்ட் பார்லேருந்து வரக்கூடிய இந்த பவர் கேபிள் பார்த்தீங்கன்னா லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வயர்லெஸ் தான். இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்து இந்த சவுண்ட் பாருக்கு வயர் போகணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸை பவர் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கேபிளோடைய லென்த்தும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் மற்றபடிக்கு இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்லேருந்து இந்த சேட்டலைட் ஸ்பீக்கருக்கு ஒரு வயர் போகுது, அது நல்ல லென்த்தாக இருக்குது. எவ்வளோ பெரிய ரூமாக இருந்தாலும் நீங்கள் ஜாலியாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் எல்லா விதமான இன்புட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆப்டிக்கல், ஆக்ஸ் கேபிள் இன்புட், அப்புறம் ஹெச்டி இன்புட், ப்ளூடூத் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்ததில் இதில் வந்து ஹெச்டி இன்புட்டில் நீங்கள், அதாவது HDMI இன்புட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ 5.1 சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு தரமான ஒரு பேஸ், இந்த பேஸ் பிரியர்களுக்கு நல்ல ஒரு தம்பிங் பேஸ். ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டியூன் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டியூன் படம் வந்து கோவிட் டயத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டயத்தில் அந்த படத்தை நான் தியேட்டரில் போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த படத்தை இந்த ஸ்பீக்கர்லாம் நான் போட்டு நான் வீட்டில் பார்த்தேன். அந்த தியேட்டரில் பார்க்குற எஃபெக்ட் நல்லா அருமையாக, அந்த ஒரு இடத்துல அந்த வைப்ரேஷன் அப்படியே அதிரும். எல்லா இடத்துலையும் பேஸ்னா சும்மா டங்குன்னு அடிக்கிறது மட்டும் கிடையாது. அந்த ஃப்ளைட் இந்த போகிறப்ப அப்படியே அதிரும், கிருன்னு அப்படியே அதிர்ந்து அப்படியே இந்த டெசர்ட் ஸ்டாண்ட்லாம் அப்படியே அதிர்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த சோஃபாவில் உட்காந்து நான் படம் பார்க்குறப்போ அந்த எஃபெக்ட்லாம் என்னால் அருமையாக ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப ஒரு தரமான ஒரு ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பவரிங்காக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் வாய்ஸ் கிளாரிட்டியை வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற நேரங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் மூலமாக பேஸை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த வாய்ஸ் டயலாக்லையும் நீங்கள் கேட்கலாம். அதாவது நீங்கள் டயலாக் ஹெவியான படம் பார்க்குறோம், தேவையில்லை இதுக்கு இந்த படத்துக்கு இருக்கிற பேஸ், அந்த மாதிரி ஒரு காமெடி படம் அந்த மாதிரி படம்லாம் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் பேஸை நீங்கள் குறைச்சி வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துலையும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு சும்மா ஒரு நியூஸ் பார்க்குறோம், எதுக்கு வரணும், சும்மா ஒரு பாட்டு பார்க்குறோம், எல்லாத்துக்குமே கேஷுவலாக ஒரு வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸுக்குமே நல்ல அருமையான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கிளாரிட்டி ரொம்ப பக்கா கிளாரிட்டி துல்லியமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப ஒரு அருமையான என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 20,000 ரூபா தான். 20,000 வந்து சீப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த 20,000 ரூபாய்க்கு கொடுத்ததுல ஒர்த்தா ஒரு ப்ராடக்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. 800 வாட்ஸ் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. ட்ரிபிள் டிரைவர்ஸோட 5.1 ட்ரூ சரௌண்ட் சிஸ்டமோட அவங்க கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோ பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இந்த டால்பி சரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி அடிக்கிறப்போ பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஐபால்னுடைய சினிபார் 560 800 வாட் சரௌண்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிரச்சனை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.